ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சந்தியா வேறு சீக்கிரம் கிளம்பிட்டா. அந்த ரகு வந்திருந்தான், என்னாச்சுன்னு வேறு தெரியல. அவளை கால் பண்ணி கேட்கணும். நிலா, ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுதா? சார் முடிஞ்சிருச்சு, எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. லாக் ஆஃப் தான் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே. அப்போது போகலாமா? எங்கே இந்த ரேணு? இவர் வேறு வந்து கரெக்டாக கேட்குறாரு. அவள் எங்கே போயிட்டான்னு தெரியலையே. அங்கே தான் நிற்கிறான். சார் என்ன கேட்டீங்க? எனக்கு ஒழுங்காக கேட்கல, கொஞ்சம் சத்தமாக கேட்குறீங்களா? கேட்கலையா? நிலா, வெளியில் போகலாமான்னு கேட்டேன். ரெடியா? போகலாமா? என்னது? வெளியில் போகலாமாவா? என்ன அவள் சொன்ன மாதிரி அப்படி வந்து இவர் கேட்குறாரு. நான் போய் பேசினா பெரிய மாதிரி சீனை போடுவார் இவர். இப்போ என்னன்னா அவன் போன உடனே பல்ல இழிச்சிட்டு வந்து வெளியே போகலாமான்னு கேட்குறாரு. சா, ஐயோ, என்ன எங்கள் பாட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. சார் நான் ரெடி தான். நான் எப்போவோ ரெடி. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். போகலாமா? கிளம்பலாம் நிலா. நீங்கள் போயிட்டே இருங்க சார். நான் என்னோடய பேக்லாம் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸில் பின்னாடி வந்துடுறேன். சரி, ஓகே. நான் வெளியே காரில் வெயிட் பண்ணுறேன், வந்துடுங்க. சே, அவங்க சொன்ன மாதிரி இந்த ஆளும் போகிறான் பாரு. ஐயோ, மேடம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க போல். மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. என்கிட்டயே வா, இருடி வரேன். சே, இவ வேற எதுக்கு அவரை முன்னாடி நினைப்பிட்டு வரான்னு தெரியலையே. நம்மளை விருப்பத்தை தான் வருவா. இவக்கிட்ட போய்ட்டு வந்துட்டோமே. சே, இந்த ஆளை போய் நம்பினதுக்கு வந்தால் தேவையில்லாமல் நம்மளை வெறுப்பேற்றிட்டு இருப்பா. நம்ம திரும்பி கிளம்பிடுவோம். சி, எல்லாம் இந்த ஆளால் வந்தது. இந்த ஆளுக்கு இருக்குது வீட்டில் போயிட்டு பெரிய இவ மாதிரி சீன் போடுவான். பொண்ணுங்க பேச வந்தாலே இவ ஒரு மூஞ்சின்னு இவக்கிட்ட வந்து வெளியே போகலாமான்னு. சே, இதை கேட்குறதுக்கே எனக்கு பிடிக்கல. சே, அவன் மூஞ்சும் அவள் ஆளும். மேடம் எங்கே போகிறீங்க? டைம் ஆயிடுச்சா? கிளம்புறீங்களா வீட்டுக்கு? ஏய், என்னடி திமுறா? என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒன்று வேணாமே. காலையில் பேசிகிட்டு இருந்தோமே, உங்களுக்கு மறந்துடுச்சோ? நான் வேணா ஞாபகம் கொடுத்துட்டுமா? அதான் நம்ம சாரு, அவர் தான் உங்கள் மாமா. அவர் என்னை வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லுவார்னு சொன்னல, சொல்லிட்டாரா? கேட்டுச்சா? ஏன்னா நீங்களே வேணா வந்து பார்க்குறீங்களா வெளியே வரைக்கும் நாங்கள் போகிறோமா இல்லையான்னு? ஏய், நீ என்ன பேசி என்ன மயக்கி வச்சுருக்கியோ யாருக்கு தெரியும். ஓவராக சீன் போடாத சரியா? ஏதோ ஒரு வாட்டி ஃப்ளூக்கில் வரேன்னு சொல்லிட்டாரு. அவர் இந்த மாதிரிலாம் யாருக்கிட்டையும் போனதே கிடையாது. நீ என்னெல்லாம் வச்சு மயக்கணியும் அந்த ரூம்குள்ளே யாருக்கு தெரியும்? சரி, நான் மயக்கிட்டேன்னே வச்சுக்கோ. ஏன் உங்கள் மூஞ்ச பார்த்தா அவர் மயங்கவே இல்லை? அவ்வளோ வருத்தம் இல்லை போல். சரி. ஏய் சி, யார் கூடடி கம்பேர் பண்ணுற? நீ எல்லாம் ஒரு பிச்சைக்காரி மாதிரி இருந்துக்கிட்டு நீ ஏன் கூட கம்பேர் பண்ணுறியா? ஏதோ வெளியே கூப்பிட்டாருனோடனே நீ என்ன பெரிய இவன் நினச்சிட்ருக்கியா? நாங்கள் பிச்சைக்காரி தான், நீங்கள் பெரிய கொட்டீஸ்வரி தான். ஆனால் உங்கள் கூட உங்கள் மாமா வெளியே வந்ததே இல்லையாமே. வந்திருக்காரா? வெளியே ஒன்றா போயிருக்கீங்களா? ஆனால் இன்றைக்கி ஏன் கூட வர்றாரு. சே, பாவமாக இருக்குங்க உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு. சா, எல்லாம் இந்த ஆளால் வந்தது. முதல்ல வீட்டில் போய் அம்மா கிட்ட சொல்லணும். இவனை இப்படி விட்டால் வேலைக்கு ஆகாது. எவ்வளோ திமிரு வந்து என்கிட்ட பேசிகிட்ருக்கா. இவகிட்ட என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல எனக்கு. சி, சரி, நீங்கள் இங்கே அப்படியே புகஞ்சிட்டே இருங்க. வெளியே அவர் வெயிட் பண்ணுறாரு எனக்காக, வெளியே போகிறதுக்காக. ஸோ நான் கிளம்புறேன். மறந்துட்டேன், பெட்டில் நான் தான் ஜெயித்தேன். இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த பால் ஆட்டுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். சரியா? வரேன். இவளை இப்படியே விட்டேன்னா அவ்வளோதான். இந்த மாமாவும் அவள் பின்னாடியே போகிறாரு. சே, ஒரு வேளை இல்லை, முதல்ல அம்மா கிட்ட பேசி இவரை முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எது வந்தாலும். சே, முதல்ல அவர் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் இருக்கு இவளுக்கெல்லாம். ஆஃபீஸை விட்டு ஓட துரத்துறேன்.
அப்படி நில்டி. ஆ சித்தி என்னாச்சு? ஏன் கோவமாக இருக்கீங்க? ஏய் நடிக்காத. எவன்டி அது? யார் சித்தி? யாரை கேட்குறீங்க? எனக்கு புரியல. பாரு, நடிக்காதன்னு சொன்னேன் நான். ரகு வந்தானே இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு? ஆ ஆமாம் சித்தி, வந்திருந்தான். ஏடிஎம் கார்டு கேட்க வந்தான். நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல ஏடிஎம் கார்டில் ஒரு சின்ன பிரச்சனைன்ட்டு. நான் நேராக பேங்க் போனால் தான் அது அது ரெசால்வ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நான் உங்கள்கிட்ட சொன்னேன், வேறு எதுவும் இல்லையே. வேறு எதுவும் இல்லை. எவன்டி அது? ஆ என் பையன்கிட்டயே ஓவராக வாய் பேசினது? ஆ என்ன ஆஃபீஸ் போன உடனே எவனையும் பிடிச்சிட்டியா? அதுக்கு தான் நீ இப்படி மினிக்கிட்டு போயிட்டுருக்கியா நீ? சித்தி அப்படிலாம் எதுவும் இல்லை. அவர் எங்கள் ஆஃபீஸோட சிஇஓ. அவரெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ரகு பேசிகிட்டு இருந்தான் சத்தமாக. அவர் இது ஆஃபீஸு அந்த மாதிரி தான் சொன்னார், வேறு எதுவும் சொல்லலை. இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? இங்கே பாரு, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் நீ செய்யணும். அதை மீறி ஏதாவது மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அதை அப்படியே குழி தோண்டி புதைச்சிரு, சரியா? நான் எதுவுமே நினைக்கல சித்தி. அவர் எங்கள் ஆஃபீஸோட சிஇஓ தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரி ஓகே சொல்லிட்டு போக. என்னடி உனக்கு கூட கூட என்கிட்டயே வாய் பேசிகிட்டு இருக்கேன்? எதுவும் இல்லாமல் தான் அவன் உனக்காக நின்னானா? என்ன ஆஃபீஸ்க்கு போறியா இல்லை எவ்வளோ மயக்கிறதுக்கு போறியா நீ? உன்னை இப்படி விட்ட சரிப்படாதடி. இந்த அறை அவங்ககிட்ட பேசும்போதெல்லாம் ஞாபகம் வரட்டும். இப்போ போனால் போதுன்னு ஒரு அறையோடு விட்டேன். இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது நான் கேள்விப்பட்டேன், அவ்வளோதான், குழி தோண்டி புதைச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். முதல்ல அந்த குட்டி பிசாசு இருக்கான்ல உன் தம்பி, அவனை தான் புதைப்பேன், சரியா? பார்த்து எப்படி இருக்கணுமோ அப்படி இரு. நான் சொல்கிறத தவிர வேறு ஏதாவது பண்ண? சித்தி சரி சரி ஓகே சித்தி, நான் எதுவும் அந்த மாதிரிலாம் பண்ணலை. பண்ணாத வரைக்கும் உனக்கும் உன் தம்பிக்கும் நல்லது. கொஞ்ச நாள் லேசாக விட்டதுக்கு இவ்வளோ பண்ணுற. இதுக்கு தாண்டி உன்னெல்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. நான் எதுவுமே பண்ணலை. நான் இத்தனைக்கும் அவரை கூப்பிடக்கூட இல்லை. அவர் இது சத்தம் கேட்டு வந்தே பேசினார். நான் எதுவுமே பண்ணல. சரி, இது நமக்கு என்ன புதுசாக? என்ன பண்ணாத தப்புக்கு திட்டு வாங்குறதும் அடி வாங்குறதும் இது ஏன் தலையெழுத்து? அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது. அதிலே என் மனம் தெளியும் முன்னே அன்பே உந்தன் அழகு முகத்தை யார் வந்தின் நிலமார்பில் ஒட்டியது. நிலா, காஃபி தானே? வேறு எதாவது வேணுமா? ஆமாம் சார், காஃபி தான். உட்காருங்க. எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க? ஆஃபீஸில் ஃபுல்லாக உட்காந்துட்டே தானே சார் இருக்கும். நான் பரவாயில்ல, நான் இங்கே தான் கொஞ்சம் டேபிள் ஹைட்டாக இருக்குல்ல, நான் இங்கே நின்றுக்கிறேன். நீங்கள் வேணா உட்காந்துக்கோங்க. சரி ஓகே. நீங்கள் ஏன் சார் நிற்கிறீங்க? நீங்கள் உட்காந்துக்கோங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பரவாயில்ல நிலா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆஃபீஸில் ஃபுல் டே உட்காந்துட்டே தானே இருக்கும், ஒன்றும் இஷ்யூ இல்லை. அப்புறம் நிலா, நான் உங்கள்கிட்ட கேட்கணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட் தான், ஓகேவா? உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் சொல்லலாம், இல்லை உங்களுக்கு இஷ்யூ இருந்தால் நீங்கள் சொல்ல வேண்டாம். என்ன கேட்க போகிறீங்க அந்த மாதிரி? சரி கேளுங்க, நீங்கள் கேட்குற விஷயத்தை பொறுத்து பதில் சொல்கிறேன். நீங்கள் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கீங்களா? ஐ மீன் உங்களுக்கு நேட்டிவ் ஏதாவது இருக்கா? இல்லைனா தாத்தா பாட்டி வீடு அந்த மாதிரி? இல்லைன்னா நீங்கள் சென்னை தானா? ஏன் அது தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஐ மீன் இந்த டீட்டெயில்ஸ் எதுக்கு கேட்குறீங்க? அது பர்டிகுலராக ரீசன் ஒன்றும் கிடையாது. சும்மா ஏதாச்சும் பேசணும்ல, டாப்பிக்கு எப்போ பார்த்தாலும் ஒர்க்கை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். அதனால் சும்மா ஒரு சேஞ்சுக்காக கேட்டேன். உங்களுக்கு பிரச்சனைனா சொல்லாதீங்க, நோ இஷ்யூஸ். பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, சடனாக கேட்டிங்களா, அதனால தான் கேட்டேன். நாங்கள்
நான் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து இங்கே தான் சார் இருக்கேன். ஓ, தாத்தா பாட்டி ஊர் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஐ மீன் இந்த வெக்கேஷனுக்குலாம் போவாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது போவீங்களா? இல்லை சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம். ஓ, ஆனால் உங்கள் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் 9th இங்கே படித்த மாதிரி இருந்ததா, அதனால் கேட்டேன். மேபி நீங்கள் 8th வரைக்கும் உங்கள் ஊரில் படிச்சிருப்பீங்களோ அந்த மாதிரின்ட்டு. இவர் எதுக்கு இதெல்லாம் கேட்குறாரு? கேட்குறத பார்த்தா கேஷுவலாகவும் தெரியல. ஆனால் இவர் சொல்கிற மாதிரி நம்ம 8th முன்னாடி எங்கே படித்தோம்? எனக்கும் சரி ஞாபகம் இல்லையே. நம்ம கேட்டதும் இல்லை வீட்டில். நிலா, உங்களை தான், என்னாச்சு? சொல்லுங்கள். 8th முன்னாடி எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. சரி சார், நான் கிளம்பட்டுமா? வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. ஞாபகம் இல்லையா? நான் என்ன இல்லை, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டாக கேட்டேன். 8th தானே கேட்டேன். 8th ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறான். இதுக்கு மேலே எப்படி கேட்குறது? ஆல்ரெடி எதுக்கு ஏன் கேட்டுட்ருக்கா? இன்னும் டீப்பாக கேட்டால் தேவையில்ல, டவுட் தான் வரும். ஆனால் இவ சொல்கிறத பார்த்தா இவ சென்னையில் தான் இருந்திருக்கா. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. ஓகே நிலா, போகலாம். நீங்கள் ஏன் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க? நான் சும்மா தான் கேட்டேன், ஃப்ரீயாக விடுங்க. ஓகே, நீங்கள் எதாவது நினச்சிக்காதீங்க. நான் சும்மா டாபிக் எதாவது டெவலப் பண்ணுமேன்னு கேட்டேன். உங்களுக்கு அதில் ஏதாவது கோவமா என்ன? கோவமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சும்மா என்னடா திடீர்னு கேட்டிங்களா, அதனால தான் கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சார், கிளம்புவோமா? டைம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இவக்கிட்ட கேட்குறது வேஸ்ட்டு. நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. சரி, கிளம்புவோம். ஓகே ஜெயலா, போகலாம். மா, சொல்லு பரகு, இப்போ தான் வரியா? சரி உட்காருப்பா, அம்மா போய் சாப்பிட கொண்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் வெளியே சாப்பிட்டு தான் வந்தேன். அவங்ககிட்ட பேச சொன்னேன், பேசுனியே இல்லையா? கேட்டேன் பரகு, நான் வந்தோடனே பேசிட்டேன் அவகிட்ட. லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டு வாங்கிட்டேன். நான் கேட்டேன், அவள் ஏதோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஓனருன்றா. அவள் அப்படி தாம்மா சொல்லுவாங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் எப்படி ஆகும் என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கால, வளைச்சி போட்டாலும் போட்டுருவா. ஆமாம் ஆமாம், இவள் பண்ணுவாதான். இவள் ஆத்தால மாதிரி தான் இவ்வளோ இருப்பா. மா, நான் ஆல்ரெடி சொன்னது தான், இவள் அவள் விருப்பத்துக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போகக்கூடாது. அவளை நம்ம தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், புரியுதா? நான் எவனை காட்டுறனோ அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி தரணும். அதுவும் நம்ம தான் பண்ணணும். அவளுக்கு ஏன் பண்ணி கல்யாணம் பண்ண நினைக்கிறேன்? நம்ம ஏன் பண்ணணும்? அவன் என் கூட போனால் நமக்கு என்ன? போய் தொலைது சடையன்னு விட வேண்டியதானே? நம்ம எதுக்கு நம்ம செலவு பண்ணி பண்ணோம் அவளை கல்யாணத்தை? மா, நான் ஒன்று சொல்கிறேன்னா கேட்டுக்கோ. ஏன் எதுக்குலாம் பேசாத, புரியுதா? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நான் என்ன அவன் கூட பிறந்த தம்பியா, இல்லை பெரிய தியாகியா? எது பண்ணாலும் அதில் எனக்கு ஆதாயம் இல்லாமல் நான் பண்ண மாட்டேன், தெரியாதா உனக்கு? அவளை வச்சு என்னப்பா இருக்கு நமக்கு? அவளே உன்னத்துக்கு உதவாதவ, அவளை வச்சு என்ன பண்ண போற? என்ன பண்ண போகிறேன்னா, அவளை வச்சு பண்ணுறதுக்கு எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் அவளை ஒழுங்காக பார்த்துக்கோ. அவள் எங்கே போகிறா, எவங்கிட்ட பேசுகிறா, எல்லாத்தையும் பார்த்துக்கோ. அவள் விருப்பத்துக்கெல்லாம் போனான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். சரிப்பா, என்னவோ சொல்கிற. அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. நீ எது பண்ணாலும் நம்ம நல்லதுக்கு தான் இருக்கும். சரி, நான் பார்த்துக்கிறேன் அவளை. முக்கியமான விஷயம், அவள் கையில் 10 ரூபா கூட இருக்கக்கூடாது, புரியுதா? கரெக்டாக கணக்காக எண்ணி கொடு. அவகிட்ட காசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம பேச்சும் கேட்க மாட்டா, நம்ம கூடி இருக்க மாட்டா, நமக்கு எந்த லாபமும் கிடைக்காது. அதெல்லாம் நீ சொல்கிறமாப்பா, அதெல்லாம் அம்மாவே பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி எனக்கு சீக்கிரம் ஒரு வழி பண்ணணும், இல்லைன்னா நம்ம கையை மீறி போயிடுவா. மா மா சொல்லுடி,
என்ன வந்துட்டு வராதம்மா கத்திக்கிட்டே வர? அம்மா, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். நான் 9th 10th +1 +2 படித்தேன், இங்கே படித்தேன், காலேஜ் இங்கே படித்தேன். அது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கேம்மா படித்தேன்? எனக்கு ஏன் அது ஸ்ட்ரைக் ஆக மாட்டுது? என்ன திடீர்னு இதெல்லாம் கேட்குறா? இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்டதே இல்லையே. யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியலையே. அம்மா சொல்லுமா, நான் கேட்டு திரும்பி போட்டு நான் அமைதியாக இருக்கேன். ஐயோ, இவ தெரிஞ்சுட்டு கேட்குறாளா இல்லை சும்மா கேட்குறாளான்னு தெரியலையே. ஐயோ, அவனும் வீட்டில் இல்லை, அவரும் வீட்டில் இல்லை. இப்போ என்ன சொல்கிறதுன்னு வேறு தெரியலையே எனக்கு. அம்மா, உன்னை தினமும் கேட்டுட்ருக்கேன், அமைதியாகவே இருக்கேன்.